அனில் வி நாகேந்திரன் அப்படின்றவரோட இயக்கத்தில் சமுத்திரக்கனி, பரத் உள்ளிட்ட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வீர வணக்கம். வசந்தத்தின் கனல் வழிகளில் என்பது 2014ஆம் ஆண்டு வெளியான ஒரு மலையாள திரைப்படம். இதை எழுதி இயக்கி தயாரிச்சிருந்தவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதாவது சிபிஐஎம் ஆதரவாளரான அனில் வி நாகேந்திரன். இந்த படம் ஒரு கிராமத்தில் ஏற்படக்கூடிய அரசியல் அமைதியின்மையையும் கேரளாவில் சுதந்திரத்துக்கு முந்தைய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 3 முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர்களான பி கிருஷ்ணபிள்ளை, இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட், ஏகே கோபாலன் ஆகியோரின் எழுச்சியையும் மையமாக கொண்டது. இந்த படத்தை தான் இங்கே தமிழுக்கு ஏற்ற மாதிரியான சில பல மாற்றங்களோட வீர வணக்கம் அப்படின்ற திரைப்படமாக உருவாக்கி இருக்காங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவிய முதல் செயலாளரும் புரட்சியாளருமான பி கிருஷ்ணபிள்ளையின் வீர வாழ்க்கை கதையும் அரசியல், பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமூக நீதி போராட்டங்கள் ஆகியவற்றில் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான அந்த ஒற்றுமையும் தான் இந்த வீர வணக்கம் திரைப்படத்தின் கதை. ஓகே, படத்தோட கதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த பணக்காரரான பரத் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்துட்டு இருக்காரு. அவர் கிராம மக்களுக்கு பல்வேறு விஷயங்களை செய்கிறாரு. ஏழை பணக்காரர் அப்படின்ற ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காம அனைவருடனுமே சமமாக பழகிறாரு. அதே நேரம் தன்னுடைய பக்கத்து கிராமத்தில் சாதிய கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்று அவங்களை கேரளாவிற்கு அழைத்து சென்று கம்யூனிஸ்ட் போராளிகளை சந்தித்து பிரச்சனைகளுக்கு எதிராக போராட வைக்கிறாரு. வீர வணக்கம் அப்படின்றது 96 வயது பெண் கம்யூனிஸ்ட் போராளியும் புரட்சிகர நாயகியுமான பி கே மேதினியின் வாழ்க்கை மற்றும் கேரளாவில் கம்யூனிஸ்ட் புரட்சி எவ்வாறு உருவானது அப்படின்றத பற்றின கதையாகும். 1940 தொடங்கும் கதை 1946 வரை பயணிக்குது. இந்த காலகட்டங்களில் ஒரு பக்கம் வெள்ளையர்களை வெளியேற்ற போராடினாலும் இந்திய கிராமங்களில் தனி அரசாங்கத்தை நடத்தி வந்த ஜமீன்தார்கள் மற்றும் நில உரிமையாளர்களால் கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த விவசாய தொழிலாளர்களை மீட்டு கம்யூனிசம் எவ்வாறு ஒரு புதிய மக்கள் புரட்சியை உருவாக்குனது அப்படின்றத உண்மைக்கு மிக நெருக்கமாக இந்த திரைப்படத்தின் வழியாக பதிவு பண்ணியிருக்காரு படத்தினுடைய இயக்குனர் அனில் வி நாகேந்திரன். இதுதான் வீர வணக்கம் திரைப்படத்தினுடைய கதை. பி கிருஷ்ணபிள்ளை அப்படின்ற வேடத்தில் நடிக்கக்கூடிய சமுத்திரக்கனி உணர்ச்சி பூர்வமான புரட்சிகரமான வரிகளுடன் பேசி நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு கம்ப்ளீட்டாக தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உயிர் கொடுத்திருக்காரு. மக்களுக்காக போராடிய தலைவர்களின் தியாகங்களை நமக்கு நினைவூட்டும் வகையில் ஆக்ரோஷமாகவும் உணர்ச்சிகரமாகவும் நடிக்கும் சமுத்திரக்கனி படத்திற்கும் பி கிருஷ்ணபிள்ளை கதாபாத்திரத்திற்கும் ஒரு சிறந்த அடையாளமாகவே மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். பெரிய மீசையும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட பணக்கார கம்யூனிஸ்டாக அறிமுகமாகும் பரத் அது தனது வயதிற்கு அப்பாற்பட்ட வேடமாகவே இருந்தாலும் அது ரொம்பவே சிறப்பாக செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் தன்னுடைய மகளின் காதலை பற்றி அவர் பேசக்கூடிய அந்த வரிகள், கௌரவ கொலைகள் மற்றும் நாடக காதல் என்ற பொய் பிரச்சாரத்தை பரப்புறவங்களுக்கு எல்லாமே ஒரு தர்ம அடியாக இருக்கும். கம்யூனிஸ்ட் போராளியாக நடிச்சிருக்கக்கூடிய ரித்தேஷ், போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பிரேம்குமார், மற்ற கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கக்கூடிய ரமேஷ் பிஷாரோடி, சுரபி லட்சுமி, புரட்சிகர பாடகி பி கே மேதினி, ஆதர்ஷ், ஐஸ்விகா ஆகியோர் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு ரொம்பவே பொருத்தமான தேர்வுகள். தொழில்நுட்ப ரீதியாக அதாவது டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸில் இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவியரசுவின் ஒளிப்பதிவு பிரம்மாண்டமாகவே இல்லாட்டாலும் கூட கதாபாத்திரங்களின் உணர்ச்சிகளை பார்வையாளர்களுக்கு உணர்த்தும் விதத்தில் காட்சிகளை படமாக்கியிருக்காரு ரொம்பவே இயல்பா. இசையமைப்பாளர்கள் MK அர்ஜுனன், பெரும்பாவூர் G ரவீந்திரன், ஜேம்ஸ் வசந்தன், CJ குட்டப்பன், P உதயகுமார் ஆகியோரின் பாடல்களும் பின்னணி இசையும் காட்சிகளுக்கு விறுவிறுப்பான ஒரு பயணத்தை கொடுத்துருக்கு. அனில் வி நாகேந்திரன் எழுதி இயக்கிய பி கிருஷ்ணபிள்ளையின் வீர வாழ்க்கை ஒரு உணர்ச்சி பூர்வமான படைப்பாக இந்த வீர வணக்கம் திரைப்படத்தின் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு மிகப்பெரிய பட்ஜெட்டுகள், பிரம்மாண்டமான செட்கள், பிரம்மாண்டமான மேக்கிங், இந்த மாதிரியான மாயாஜால தந்திரங்கள் எதுவுமே ஒன்று கூட இந்த திரைப்படத்தில் இல்லை. ஒரு புரட்சிகர தலைவரை பற்றிய புத்தகத்தை படித்த அனுபவத்தை தந்து நேர்மையுடனும் உணர்ச்சியுடனும் படத்தை இயக்கியிருக்கக்கூடிய இயக்குனர் அனில் வி நாகேந்திரன் போராட்டமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்றது மிக அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு படம் பொறுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன், இது எல்லாருக்குமான படம் கிடையாது. முதல்ல ஒரு சிலருக்கு இதை பார்த்துட்டு இது படமே கிடையாது அப்படின்ற மாதிரியான உணர்வு கொடுக்கலாம். காரணம், ஒரு புத்தகத்தை ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக அதில் எந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் சேர்க்காம எடுத்தாங்க அப்படின்னா அந்த திரைப்படம் இப்படி தான் இருக்கும். ஒரு தேச தலைவரினுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் பொறுமையாக படித்து அதை இன்சிடென்ட் பை இன்சிடென்ட் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுப்பீங்களோ அப்படி ஒரு அனுபவத்தை இந்த திரைப்படத்தின் வாயிலாக படத்தினுடைய இயக்குனர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பி கிருஷ்ணபிள்ளை அப்படின்ற அந்த தேச தலைவரினுடைய வாழ்க்கையை பக்கத்திலிருந்து பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த திரைப்படத்தின் வழியாக அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் அது எல்லாருக்கும் ஒர்க் ஆகிற திரைப்படம் கிடையாது. படத்தினுடைய காட்சிகள் நீங்கள் கமர்ஷியல் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக ஒரு கட்டத்துக்கு மேலே தேட்டரில் உட்காரவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கெல்லாம் வரலாம். பட் நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த புத்தக படிப்பாளி, கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி மூவிஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா இந்த திரைப்படம் உங்களுக்கு ஒரு நல்ல தெரிய அனுபவத்தை கொடுக்கலாம். கேரள அரசியல் அப்படின்றது சுதந்திரத்திற்கு முன்னாடியும் சுதந்திரத்திற்கு பின்னாடியும் எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு, இங்கே ஆங்கிலேயர்கள் நம்மளை கொத்தடிமைகளாக வச்சிருந்ததெல்லாம் தாண்டி இங்கே உள்ளூர் அரசியல் என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் அது மக்களை கொத்தடிமைகள் ஆக்குனுச்சு அப்படின்றத பற்றின நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நல்லாவே காட்சிகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி படங்களை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். மற்றபடி எல்லாருக்கும் ஒர்க் ஆகிற திரைப்படம் இல்லை அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீர வணக்கம் திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.